வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ஆடி மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா பிறக்க போகுதுங்க. ஆடி மாதம் உங்கள் எல்லாருடைய வீட்டுக்கும் இந்த வெள்ளருக்கு விநாயகர் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருப்பார். இந்த வெள்ளருக்கன் விநாயகர், அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கக்கூடிய அழகான பித்தளை முரம். நம்ம அழகாக வீட்டில் வந்து முரம் வச்சுருப்போம் இல்லையா? இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் முரம் வச்சுக்க முடியறதில்ல. ஸோ ஒரு சம்பிரதாயத்திற்காக பார்த்திங்கன்னா நம்ம பித்தளையில் இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மிகள் கொண்ட முரம், அதுக்கப்புறம் சரவண பவன்ற ஷட்கோணம் போட்ட இந்த அழகான பிளேட்டு, சுவாமி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் படைக்கிறதுக்கு அழகான ஒரு கிண்ணம். ஸோ இந்த பொருள்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இந்த ஆடி மாதம் அதுவுமா நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து இலவசமாக காம்ப்ளிமெண்ட்டாக உங்கள் எல்லாருக்கும் ஆடி ஆஃபராக நான் அனுப்ப போகிறேங்க. ஸோ அது எப்படி யாருக்கெல்லாம் அனுப்ப போகிறேன் அப்படின்றத பார்ப்போம். இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல நான் உங்ககிட்ட வந்து விநாயகர் காமிச்சுடுறேன். ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து விநாயகர் தான், எது ஆரம்பித்தாலும் விநாயகர் தான் நமக்கு இல்லையா? ஸோ முதல்ல விநாயகருடைய திருவுருவத்தை பார்த்துருங்க. அழகான விக்கிரகம். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் படம் வச்சுட்ருக்கீங்க. சிலை ஒன்று அழகாக சின்னதாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விநாயகர் சிலையிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கக்கூடிய அழகான நிலப்படி. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அதுவுமா நீங்கள் பூஜைக்குன்னு சொல்லி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வச்சாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷமானதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக யூனிக்கான ப்ராடக்ட்ஸை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக இந்த ஆடி மாதம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு பொருளுமே இருக்கும். ஒன்றும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். வாங்க பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூரணி. கண்டிப்பாக முதல்ல எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கணும், அப்புறம் ஒரு படி இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விநாயகர் பக்கத்துலேயே வந்து அன்னபூரணி இருக்கணும். ஸோ அவங்கள இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒரு கிண்ணத்தில் அரிசி போட்டு அன்னபூரணி வச்சுக்கலாம். பாருங்கள், அழகாக பின்னல் போட்டு ரொம்ப க்யூட்டாக நம்ம வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்னபூரணி அம்மா தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பிளேட்டில் ஒரு பவுலில் அன்னபூரணிக்கு அரிசி போட்டுட்டு அம்மாவை அமர வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருமே வாங்க ஆசைப்படக்கூடிய ஒரு கலசம். இந்த கலசம் நீங்கள் ஆடி மாத பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஆவணியில் வரலட்சுமி பூஜை வருது. ஸோ அந்த வரலட்சுமி பூஜைக்கும் நீங்கள் கலசம் வச்சு அம்மனை ஆவாகனம் பண்ணி இல்லத்தில் எழுந்தருளை செய்து பூஜிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த கலசம் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கக்கூடிய ஆன்டிக் கலசம். ரொம்ப அழகாக இருக்கும். வேலைப்பாடுகள் எல்லாமே நுணுக்கமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மனும் 3Dயில் இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கலசமும் நம்ம லக்ஷ்மண் ஸ்டோரில் இப்போ நிறைய ஸ்டாக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வ சொம்பு நம்ம சொல்லுவோம். இந்த செம்பில் வந்து நீர் சேர்த்துட்டு இல்லைன்னா அரிசி போட்டுட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. நான் கூடிய சீக்கிரமே இந்த குலதெய்வ சொம்பு வைத்து விளக்கு ஏற்றுவது எப்படி ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வத்துக்குன்னு சொல்லி அழகாக இந்த நிற சொம்பை வச்சு விளக்கு ஏற்றுவாங்க. உங்களுக்கும் பார்த்துட்டு என்னோட புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த குலதெய்வ சொம்பை வச்சு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு சொல்லி நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோரியாக இருக்கட்டும், நம்ம சேனல் பி ப்ரௌட் மம்மிஸ்லியாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேருந்து இன்னை வரைக்கும் கடந்த 7 வருஷ காலமாக பார்த்திங்கன்னா இந்த நிரந்தர கலசம் நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த நிரந்தர கலசமும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி. பாருங்கள், அழகாக இவங்க வந்து ஆன்டிக் விளக்கு வகைகள்னு சொல்லுவோம். ஸோ இந்த லக்ஷ்மி க்யூட்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த மாதிரியான விளக்குகள், அதுவும் இப்போது ரீசெண்டாக என்னென்னு தெரியல, இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விளக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அஷ்டலக்ஷ்மியில் முரம். ஏற்கனவே நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாகவே முரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமாங்க. நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோரில் 1500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காமிச்ச வெள்ளருக்கன் விநாயகர், இந்த முரம், பிளேட்டு, அப்புறம் அழகான கிண்ணம், இதில் ஏதாவது ஒரு பொருள் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக நான் அமுச்சு வச்சுடுவேங்க. ஸோ உங்களுக்கு ஆடி ஆஃபராக கண்டிப்பாக இருக்குது. இல்லை நீங்கள் விலை கொடுத்து வாங்கிக்கிறதுனாலும் தாராளமாக நீங்கள் இந்த அஷ்டலக்ஷ்மி முரம் வாங்கிக்கலாம். இந்த முரத்தின் மேலே அழகாக லக்ஷ்மி வச்சு பார்த்திங்கன்னா ஆவாகனம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் குட்டியான அழகான ஒரு 2 இன்ச்சில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியுமே நம்ம லக்ஷ்மம் ஸ்டோரில் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்காங்க.
நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்படி வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் சேவ் பண்ணால் உங்களுக்கு அழகாக வந்துடலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், டைரக்ட் லிங்க், அதை ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் விளக்கு. முருகருக்குன்னு சொல்லி நீங்கள் 2 விளக்கு போடலாம், 6 விளக்கு போடலாம். இல்லைனா நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா 1 விளக்கு கூட ஏற்றி வைக்கலாம். விளக்குகளுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து வெயிட்டாக நல்ல ஆன்டிக் மாடல் தான். ஸோ சீக்கிரமாக வந்து பெண்ட் ஆகிடும், வளைஞ்சிடும், அந்த பிரச்சனையே கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஜென்ரேஷனாக இருந்து பேசக்கூடிய ஒரு விளக்குகள் தான். உங்களுக்கே தெரியும் இல்லையா, பூஜை சாமான் அப்படின்னாலே நமக்கு அம்மா தாத்தா பாட்டி கொடுத்தது, அப்புறம் நம்ம பொண்ணுங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி ஸோ தலைமுறையாக வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய விளக்குகள் தான். ஸோ இந்த 2 விளக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் அழகாக முருகருக்கு நீங்கள் துவரம்பருப்பு தீபம்னு சொல்கிறாங்க, அப்புறம் 2 விளக்கு போடுறதுக்காக இருக்கட்டும். நீங்கள் இந்த ஆடி மாதம் விளக்கேற்றுவதற்கு நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல். ஆடி மாதம்னாலே சக்கரை பொங்கல் தான் இல்லையா. சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப குட்டியான அழகான பித்தளையில் ஆன உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து கலாம் பூசி கொடுத்துருப்போம். எதுக்குன்னா வந்து இதில் வந்து நம்ம சமைக்கிறது வந்து டைரெக்டாக பித்தளையில் சமைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் அதெல்லாம் இதில் ஒரு அரை கிளாஸ் பைத்தம்பருப்பும் 1 கிளாஸ் வந்து நீங்கள் அரிசி பச்சரிசியும் போட்டு வெல்லம் போட்டு தாராளமாக பொங்கல் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பொங்கல் பாத்திரம் யூஸ் ஆகும். கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். பொங்கல் வைக்கிறது அம்மனுக்கு மட்டும்தான், காலையில் நான் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன், கொஞ்சமாக வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகத்தான் அந்த பொங்கல் பானை. நெக்ஸ்ட் ஆடி மாத வரவு கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த யானை விளக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த யானை விளக்கு பாருங்கள். யானை அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ஐஸ்வர்யம். பெரிய பெரிய ராஜாக்கள் அவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பக்கத்தில் யானை வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரம்மியமானது இந்த யானை விளக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையிலும் இருக்கக்கூடியது. இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா யானையின் மீது பார்த்திங்கன்னா ஏற்றக்கூடிய ஒரு தீபமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அம்மன் மட்டும் நம்ம பூஜிக்கிறது கிடையாது. ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து வந்து பெருமாள் லக்ஷ்மிக்கும் வந்து நம்ம நிறையா பூஜையெல்லாம் செய்வோம் நம்ம. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா பெருமாளுடைய திருவுருவமும் லக்ஷ்மியோட திருவுருவமும் கொண்ட அழகான இந்த ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா வீட்டு பூஜையில் நம்ம பஞ்சபாத்திரம் நீர் வச்சுருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் வச்சுட்டு அழகாக நீர் போட்டு வச்சிடலாம். பூஜை அறையில் நம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு இல்லாமலா, எப்போவுமே ஆடி மாதம்னாலே குத்து விளக்கு தான். ஸோ 5 முகம் கொண்ட குத்து விளக்கு. வீட்டு பூஜை ரூம் சின்னதாக இருக்குது, எனக்கு கபோர்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நிறைய பெரிய பெரிய குத்து விளக்குலாம் காமிச்சிருக்கேன். நாச்சியார் கோவில் குத்து விளக்குலேருந்து நிறைய விளக்குகள். நிறைய பேர் வந்து குட்டியாக வேணும் எனக்கு வீட்டில் பூஜை அறையில் கபோர்டில் லாஃப்டில் வச்சு ஏற்றணும், கபோர்டில் வச்சுக்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த அழகான ஒரு அடியில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு. ஸோ நெக்ஸ்ட் கற்பூரம் தீபம் காமிக்கிறது, அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு அழகழகான கிண்ணங்கள் இருக்குது நம்மக்கிட்ட. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அழகான ஒரு நாமம் போட்டு அழகாக இருக்கக்கூடிய குபேர குஞ்சம் படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மங்கள பொருள்களை இந்த மாதிரி சோழி, கோமதி சக்கரம், வளையல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமரை விதைகள், சிகப்பு குன்றின் மணி, ஜாதிகா இதெல்லாம் போட்டு நம்ம வீட்டு பூஜையில் வச்சுக்கிறது. இது ஒவ்வொன்றும் வந்து எப்படி பூஜிக்கிறது, எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நிறைய பதிவுகள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணுவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நம்ம சேனல்லே நிறைய இருக்குது, அதுலேயும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா லக்ஷ்மம் ஸ்டோரில் நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஆடி மாதத்துக்காக ஸ்டாக் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ஸாக நிறைய ப்ராடக்ட்ஸை நான் உங்களுக்கு ஆடியோ ஆஃபராகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர்ஸ் எல்லாமே இமீடியட் டெலிவரி தான் பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங்கும் பண்ணிகிட்ருக்கோம், அவைல் பண்ணிக்கோங்க.